ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப திக்கான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பால் கொழுக்கட்டையை எடுத்து ஊற்றும் போது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியும், நல்லா குழு குழுன்னு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்கள். வாங்க இது பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த மாவுனாலும் சேர்த்துக்கலாம், கடை மாவு, வீட்டில் அரைச்ச மாவு எதுனாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை எடுத்து அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கை வச்சு கிளற முடியாது, இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த மாவு கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கிளறி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டை மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குண்டாகவும் உருட்டிக்கலாம், இல்லை நீளமாக வேணும்னாலும் அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் குண்டாகவும் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீல வாக்குலையும் உருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் பிசைஞ்ச எல்லா மாவையும் இந்த மாதிரி குண்டு குண்டாகவும் கொஞ்சம் நீல வாக்குலையும் உருட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கும் போது தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த சமயத்தில் தான் இந்த கொழுக்கட்டையை அதில் போடணும். நீங்கள் தண்ணி சூடு ஏறாமல் கொதிக்காமையும் போட்டிங்கன்னா இந்த கொழுக்கட்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் நல்லா தண்ணி கொதிக்கிற சமயத்தில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக லேசாக கிளறி விடுங்க. அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டையெல்லாம் உடஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் தான் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிளறி விடணும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி வெல்லத்தை பொடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் எடுத்துக்கிற வெல்லத்தில் கல் மண் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சேர்த்துக்கலாம். கல் மண் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த வெல்லத்தில் இந்த அளவுக்கு கல் மண் தூசிலாம் இருந்துச்சு, அதனால தான் வடிகட்டி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து சோள மாவு எடுத்து நல்லா கரைச்சி அந்த வேகிற கொழுக்கட்டையில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா சோள மாவு டக்குன்னு கட்டி பட்டுரும். அதனால் கிளறிகிட்டே இருக்கும்போது கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கும்போது நல்லா திக்காக வந்துடும். இந்த மாதிரி திக்காக ஆனதும் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இந்த கொழுக்கட்டையும் இந்த வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒரு சிலர் அரிசி மாவு தான் சேர்ப்பாங்க. அரிசி மாவு சேர்த்தா கொஞ்சம் திக்காகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் சோள மாவு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே திக்காகிடும். அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 ஏலக்காவையும் அதில் நல்லா பொடிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இன்னமே நல்லா திக்காக வந்துடும். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது எந்த அளவுக்கு சூப்பராக திக்காக இருக்குது பாருங்கள். இந்த கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை சூடாக சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.